Welcome to Future Vision Study Center, Salem. So today we are going to see about the 7th unit, plant physiology, biochemistry and biophysics. So in this topic we are going to discuss about the biophysiology topics. So previous class we discussed about the diffusions. So what is the factors affecting the diffusion? So factor affecting diffusion அப்படினு பார்த்தோம்னா temperature, density of diffusion substance, area of diffusion, density of diffusion media, diffusion pressure gradient. ஸோ இதெல்லாமே வந்து ஃபேக்டர்ஸ்னு பார்த்தோம். ஸோ இம்பார்ட்டன்ஸ்னு பார்த்தோன்னா டிஃப்யூஷன்ஸ் வந்து எதுக்கு ரொம்ப யூஸ் ஆகுதுன்னா டிரான்ஸ்பிரேஷன் ப்ராசஸ்க்கு யூஸ் ஆகுது, ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ்க்கு யூஸ் ஆகுது, ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ்க்கு எல்லாமே யூஸ் ஆகுது. இதெல்லாமே பார்த்தோம். ஸோ ஆஸ்மோசிஸ். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தோம்னா நம்ம ஆஸ்மோசிஸ் அப்படின்னா என்ன? ஸோ ஆஸ்மோசிஸ்னாலும் வந்து ஹையர் லெவல் டு லோவர் லெவல் பொட்டன்ஷியல் போகிறதா. பட் இதில் வந்து என்ன ஒரு மெம்பரேன் இருக்குன்னு பார்த்தோம்னா செமி பெர்மியபிள் மெம்பரேன் வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து அந்த மெம்பரேன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இருக்குது. ஸோ நம்ம 4 டைப்ஸ் ஆஃப் மெம்பரேன்ஸ் வந்து பார்ப்போம். செமி பெர்மியபிள் மெம்பரேன்னா என்னென்னு பார்த்தோம், பெர்மியபிள் மெம்பரேன்னா பார்த்தோம், இம்பெர்மியபிள் மெம்பரேன்னா என்னென்னு பார்த்தோம், செலக்டிவ்லி பெர்மியபிள் மெம்பரேன்னா என்னென்னு பார்த்தோம். Then types of osmosis. ஸோ ஆஸ்மோசிஸ் பார்த்தோம்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருந்துச்சு, எண்ட் ஆஸ்மோசிஸ் அண்ட் எக்ஸ் ஆஸ்மோசிஸ். ஸோ எண்ட் ஆஸ்மோசிஸ் அப்படிங்கிறது பார்த்தோம்னா வந்து ஹைப்போடானிக் சொல்யூஷன் பிளேஸ்ட் இன் த ஹைப்போடானிக் சொல்யூஷன்னு சொல்லலாம். எக்ஸ் ஆஸ்மோசிஸ் பார்த்தோம்னா ஹைப்பர்டானிக் சொல்யூஷன்னு சொல்லலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன் பார்த்தோம். 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன் இருந்துச்சு. என்னென்னா ஹைப்போடானிக் சொல்யூஷன், ஹைப்பர்டானிக் சொல்யூஷன், ஐசோடானிக் சொல்யூஷன் சொல்லுவோம். ஸோ ஹைப்போ அப்படின்னா என்னென்னா, ஹைப்போ அப்படின்னா வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து லோவர் தென், ஹைப்பர் அப்படின்னு பார்த்தோன்னா கான்சன்ட்ரேஷன் இஸ் அ கிரேட்டர் தென். ஸோ ஐசோடானிக் சொல்யூஷன் அப்படின்னா என்னென்னா இட்ஸ் அ ஈக்குவல், ஐசோனா வந்து ஈக்குவல் லெவலில் இருந்துச்சு. ஸோ இதோடைய டிஃப்ரென்ஷியேட் என்ன, பிளான்ட் செல்ஸில் வந்து எப்படி இருந்துச்சு, அனிமல் செல்ஸில் வந்து இதோடைய ஹைப்போடானிக் சொல்யூஷன், ஹைப்பர்டானிக் சொல்யூஷன், ஐசோடானிக் சொல்யூஷன் வந்து பிளான்ட் செல்ஸ் அண்ட் அனிமல் செல்ஸில் வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர். ஸோ ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர்னால் என்ன, எதுக்கு இந்த ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர்ஸ் வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸஸ் ஆஃப் ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் தட் ஷுட் பி அப்ளைட் டு த சொல்யூஷன் டு மேக் இட் கேப்பபிள் ஆஃப் stopping the further flow of solvent molecules into through the semi-permeable membrane. ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து சால்வெண்ட் சொல்யூட். ஸோ சால்வெண்ட்னா வந்து வாட்டர் மாலிகுல், சொல்யூட்னா வந்து அந்த மெட்டீரியல். ஸோ இது வந்து செமி பெர்மியபிள் மெம்பரேன் மூலமாக போகுது. ஸோ அந்த டைம் வந்து உருவாக்கக்கூடிய ப்ரெஷர் தான் வந்து ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர், இந்த சொல்யூஷனில் உருவாகக்கூடியது அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர்ஸ் வந்து நம்ம என்ன டினோட் பண்ணலாம்னா ஓபி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து மெஷர்மெண்ட், இது வந்து எப்படி மெஷர் பண்ணலான்னா வந்து ஒன்றா அட்மாஸ்பியர் ஏடிஎம்னு மெஷர் பண்ணுவோம், ஆர் பார் யூனிட் வந்து சொல்லுவோம். ஸோ இட்ஸ் டிபெண்டிங் ஆன் த சால்ட் கான்சன்ட்ரேஷன். ஸோ அதில் இருக்கக்கூடிய சால்ட்டுடைய கான்சன்ட்ரேஷன் வந்து எவ்வளவு இருக்குங்கிறத பொறுத்து தான் வந்து அதோடைய மெஷர்மெண்ட், இது அதோட ப்ரெஷர் லெவல் வந்து எவ்வளவு இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர்ஸை வந்து சொல்ல முடியும். ஸோ வாட்டர் ஆல்வேஸ் மூவ்ஸ் ஃப்ரம் த ரீஜியன் ஆஃப் லோவர் ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர். ஸோ ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர் வந்து லோவாக இருக்கிற ஏரியாவில் இருந்து ஹையராக இருக்கக்கூடிய ரீஜியனுக்கு தான் வந்து என்ன ஆகும், இந்த வாட்டர் மாலிகுல்ஸ் எப்பவுமே மூவ் ஆகும். ஸோ அந்த டைம் வந்து ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர் வந்து எப்படி இருக்குன்னா பியூர் வாட்டரில் பார்த்தீங்கன்னா 0 தான் இருக்கும். ஏன்னா இது வந்து சைமல்டேனியஸாக இட்ஸ் வில் பி மூவிங், த ப்ரெஷர் வந்து மூவ் ஆகிறது. ஸோ இந்த ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர் வந்து சொல்யூஷனில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ கிரேட்டர் தென் 0, இட் வில் பி த பாசிட்டிவ் ஆஸ்மோசிஸ் ப்ராசஸ். ஸோ இது பாசிட்டிவாக இது வந்து ரியல் நடக்கக்கூடிய ஒரு ஆஸ்மோசிஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுலேயே ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் ப்ராசஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் ப்ராசஸ் அப்படின்னா என்னென்னா த ஃபோர்ஸ் ஆஃப் த சால்வெண்ட் மாலிகுல் பார்த்திங்கன்னா அதில் நம்ம ஆஸ்மோசிஸ் ப்ரெஷரில் பார்த்திங்கன்னா லோவர்லேருந்து ஹையரில் மூவ் ஆச்சு. ஸோ இது வந்து ரிவர்ஸ் அப்படிங்கும்போது அப்படியே ஆப்போசிட்டில் ஹையர் சொல்யூட் கான்சன்ட்ரேஷன், அதாவது ஹையர் ஆஸ்மோட்டிக் ப்ரெஷரில் இருந்து லோவர் கான்சன்ட்ரேஷனாக இருக்கிறது வந்து லோவர் ஆஸ்மோட்டிக் ப்ரெஷருக்கு வந்து மூவ் ஆகுது. ஸோ இதுவே எதன் மூலமாக தான் மூவ் ஆகுதுன்னு பார்த்தோம்னா செமி பெர்மியபிள் மெம்பரேன் மூலமாக மூவ் ஆகுது. ஸோ இந்த இடத்துல வந்து என்ன ஒரு ப்ரெஷர் வந்து அப்ளை ஆகுதுன்னு பார்த்தோம்னா இந்த எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் வந்து அந்த சொல்யூஷனில் அப்ளை ஆகும்போது இந்த மாதிரி ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் ப்ராசஸ் வந்து நடக்குது. ஸோ இந்த ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் ப்ராசஸ் மூலமாக வந்து பார்த்தோம்னா
இது வந்து வாட்டர் பியூரிஃபையிங் டெக்னாலஜிலலாம் வந்து இந்த ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் ப்ராசஸ் தான். அது வந்து பொட்டன்ஷியல் வாட்டர் ஃப்ரம் த சீ வாட்டர்லாம் வந்து இந்த மாதிரி ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் ப்ராசஸ் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து சீ வாட்டரில் வந்து ஆஸ்மோசிஸ் ப்ராசஸ் வந்து எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுவாங்க, அதோட யூனிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா +27 ATM அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியர். ஸோ இதோடைய நம்ம மெஷர்மெண்ட் ஆஸ்மோட்டிக் ப்ரெஷருடைய மெஷர்மெண்ட் என்னென்னு கேட்டோம்னா அட்மாஸ்பியர் ஆர் பார் யூனிட்டில் தான் வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி சீ வாட்டர்லாம் வந்து இந்த மாதிரி ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் ப்ராசஸை கடல் நீரை வந்து குடிநீர் ஆக்கிற மெத்தட் இந்த மாதிரி ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் ப்ராசஸில் வந்து ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸில் பண்ணும்போது அதோடைய சீ வாட்டரில் இருக்கக்கூடிய ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் ப்ராசஸில் வந்து ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர் என்னவா இருக்குன்னா +27 அட்மாஸ்பியரில் இருக்கும். ஸோ இதை வச்சு ஆஸ்மோட்டிக் பொட்டன்ஷியல் எவ்வளோ இருக்குது அப்படி வாட்டரில் எவ்வளோ இருக்கும், நார்மலாக வந்து பொட்டன்ஷியல் லெவல் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியும். So osmotic potentials of the solution is the potential of water molecules to move from the hypotonic solution to hypertonic solution. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஆஸ்மோசிஸில் வந்து பார்த்தோம் ஹைப்போடானிக்னா என்ன, ஹைட்டானிக்னா என்னென்னு. ஸோ ஹைப்போடானிக் சொல்யூஷன் அப்படின்னா என்னென்னா கான்சன்ட்ரேஷன் இஸ் லோவர் தென் த செல் சாப்பை விட கான்சன்ட்ரேஷன் வந்து லோவாக இருக்கும். ஸோ அப்போ கான்சன்ட்ரேஷன் லோவாக இருக்கிற ஏரியாவிலிருந்து ஹைப்போடானிக்கில் இருந்து எதுக்கு மூவ் ஆகுது, ஹைப்பர்டானிக், அதாவது வந்து கிரேட்டர் கான்சன்ட்ரேஷன் வந்து கிரேட்டராக அதிகமாக இருக்கக்கூடிய பிளேஸ்க்கு வந்து மூவ் ஆகுது. ஸோ இதையை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய இந்த கிரேக் வேர்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பை. ஸோ இந்த ஆஸ்மோட்டிக் பொட்டன்ஷியலை வந்து மெஷர் பண்ணி ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு கிரேக் வேர்டு என்னென்னா பை அப்படின்னு சொல்லுவோம். இட்ஸ் மெஷர்ட் இன் த கைனட்டிக் எனர்ஜி டேர்ம். இந்த கைனட்டிக் எனர்ஜி டேர்ம் யூஸ் பண்ணி தான் வந்து என்ன பண்ணுவாங்க, இதையை வந்து மெஷர் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஆஸ்மோட்டிக் பொட்டன்ஷியல் ஆஃப் த pure water is 0, hence the osmotic potential of the solution will be always lesser than the 0. So osmotic potential வந்து pure waterல 0வா இருந்துச்சுன்னா அப்போ அந்த சொல்யூஷன் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியலும் என்னவா தான் இருக்கும், 0வை விட ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் இதோடைய மேனர் வந்து பார்த்திங்கன்னா வந்து நெகட்டிவ் மேனரில் போயிடும், 0வை விட ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இந்த வாட்டர் ஆல்வேஸ் இட்ஸ் வில் பி மூவிங் ஃப்ரம் த ஹை பை டு ரீஜியன் ஆஃப் லோ பை. ஸோ ஹையாக இருக்கிற பையிலேருந்து லோவான பைக்கு தான் வந்து இது மூவ் ஆகும். ஸோ அந்த டைமில் ஆஸ்மோட்டிக் பொட்டன்ஷியல் அண்ட் ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர் ஆர் கிவ் த சொல்யூஷன் ஹாவ் த சேம் மேக்னிடியூட் பட் இட்ஸ் ஹேவிங் த ஆப்போசிங் ஆஃப் த கோஎஃபிஷியன்ட் சைன். ஸோ அதாவது மூவ் ஆகிறதெல்லாம் வந்து மேக்னிடியூட் எல்லாமே வந்து சேமாக தான் இருக்குது, பட் அதோடைய சைனிங் வந்து என்னவா இருக்கும்னா கோஎஃபிஷியன்ட் சைனிங்காக வந்து இருக்கும். எது ஆஸ்மோட்டிக் பொட்டன்ஷியல் ஆகட்டும் ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர் ஆகட்டும். ஸோ இதோடைய மெயின் பார்த்திங்கன்னா ஹை பை ரீஜியனில் இருந்து லோ பை ரீஜியனுக்கு தான் வந்து என்ன ஆகும், இந்த ஆஸ்மோட்டிக் பொட்டன்ஷியல்ஸ் வந்து மூவ் ஆகும். ஸோ வாட் இஸ் த வாட்டர் பொட்டன்ஷியல்? ஸோ வாட்டர் பொட்டன்ஷியல் அப்படின்னா என்ன? ஸோ வாட்டர் பொட்டன்ஷியல் அப்படின்னு பார்த்தோம்னா வாட்டர் சொல்யூஷனில் இருக்கக்கூடிய கெப்பாசிட்டி அந்த குறிக்கிறதா வந்து வாட்டர் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இட்ஸ் ரெப்ரசன்ட் இந்த கிரேக் வேர்ட். ஸோ இது கிரேக் வேர்டு என்ன சொன்னால் சைன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து PSI சை அப்படின்னு தான் வந்து இதோடைய சொல்லுவோம். இந்த திரிசூலம் மாதிரி இப்படி போட்டிருக்கிற சிம்பிளுக்கு பேர் வந்து சை. ஸோ இட் இஸ் மெஷர் பை த பார் யூனிட். இது வந்து பார் யூனிட்டில் தான் வந்து மெஷர் பண்ணுறாங்க. ஸோ ஒரு பார் யூனிட் அப்படின்னா என்னென்னா 0.987 அட்மாஸ்பியர். ஸோ ஒரு பார் யூனிட்டோடைய வேல்யூ எவ்வளோனா 0.987 அட்மாஸ்பியர். ஸோ த வாட்டர் பொட்டன்ஷியல் ஆஃப் த பியூர் வாட்டர் வந்து 0வில் இருக்கும். அப்போ வாட்டர் பொட்டன்ஷியலும் என்னவாக இருக்கும், லெஸ் தென் 0வில் இருக்கும். அப்போ வாட்டர் வந்து எப்படி மூவ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ஹை வாட்டர் பொட்டன்ஷியல் ரீஜியனில் இருந்து லோ வாட்டர் பொட்டன்ஷியல் ரீஜனுக்கு தான் மூவ் ஆகும். ஸோ இது வந்து அப்படி மூவ் ஆகும்போது இதை வந்து எதோட ரிலேட்டடாக சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா டிபிடி. நம்ம ஆல்ரெடி டிஃப்யூஷன் படிக்கும்போது பார்த்தோம், டிஃப்யூஷன் ப்ராசஸ் டிஃபிசிட். ஸோ பற்றாக்குறை உருவாக்கும். இந்த வாட்டர் பொட்டன்ஷியலில் வந்து ஒரு பற்றாக்குறையை உருவாக்கும். ஸோ இந்த வாட்டர் பொட்டன்ஷியல் ஆஃப் த சொல்யூஷன் ஆல்சோ த ரிலேட்டட் it will be related to the diffusion process deficient, that is a minus dpt. இந்த வாட்டர் பொட்டன்ஷியல் வந்து
பற்றாக்குறையை வந்து உருவாக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய டைமில் தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஆஸ்மோட்டிக் ரிலேஷன்ஸ் இந்த பிளான்ட் செல்ஸ்லாம் வந்து எப்படி என்னென்ன ப்ரெஷர்னால வந்து இந்த ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர் ரிலேஷன்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் 2 டைப்ஸ் ஆஃப் ப்ரெஷர் வந்து சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து டர்கர் ப்ரெஷர்னு சொல்லுவோம், இன்னொன்று பார்த்திங்கன்னா சக்ஷன் ப்ரெஷர். சக்ஷன்னா புல், அப்படியே உறிஞ்சுறது தான் வந்து சக் பண்ணுறது சக்ஷன் ப்ரெஷர். ஸோ இந்த 2 ப்ரெஷர் மூலமாக வந்து இந்த ஆஸ்மோட்டிக் ரிலேஷன் வந்து பிளான்ட் செல்ஸ் அப்சார்ப்ஷன்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இனி பார்க்க போகிறோம். ஸோ டர்கர் ப்ரெஷர் அப்படின்னா என்னென்னா, so the outward pressure exerted the fluid content of the cell onto the cell wall, அதான் வந்து டர்கர் ப்ரெஷர். அதாவது ஒரு அந்த செல்லுக்குள்ளே வந்து அந்த ஃப்ளூயிட் கண்டென்ட்டாக இருக்கக்கூடிய செல்லை வந்து அந்த செல் வால் வந்து அவுட் சைடில் வந்து என்ன ப்ரெஷர் வந்து அந்த செல் வாலுக்கு வருதோ அதுக்கு பேர் தான் வந்து டர்கர் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து அவுட் சைட் ப்ரெஷர் வந்து டர்கர் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லலாம். இன்வேர்டு, அது செல்லுக்குள்ளே நடக்கிறத வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வால் ப்ரெஷர்னு சொல்லுவோம். ஸோ செல்லுக்கு வெளியே அவுட் சைடில் வர்றதை வந்து டர்கர் ப்ரெஷர்னு சொல்லலாம். செல்லுக்குள்ளே இன்வேர்டு ப்ரெஷரில் வர்றது வந்து வால் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அட் எனி டைம் த டர்கர் ப்ரெஷர் அண்ட் வால் ப்ரெஷர் ஹேவ் த சேம் மேக்னிடியூட் பட் ஆர் ஆப்போசிட் இன் டைரக்ஷன். ஸோ அட் எனி டைம் எப்போ வேணாலும் பார்த்திங்கன்னா இந்த டர்கர் ப்ரெஷர் ஆகட்டும் இந்த வால் ப்ரெஷர் ஆகட்டும் ஒரே மேக்னிடியூடில் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் வரலாம். ஸோ இதையே வந்து டினோட் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து டர்கர் ப்ரெஷர் என்ன டினோட் பண்ணுவாங்க, டிபி அப்படின்னு டர்கர் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் டர்கர் ப்ரெஷர். அதாவது வந்து அவுட்வேர்ட் ப்ரெஷர்னால் வந்து டர்கர் ப்ரெஷர், இன்வேர்ட் ப்ரெஷர்னால் வால் ப்ரெஷர். இது ரெண்டுமே வந்து ஒரு குறிப்பிட்ட மேக்னிடியூடில் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து வர்றது. ஸோ இட்ஸ் வில் பி டினோட்டட் ஆஸ் அ டிபி. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா சக்ஷன் ப்ரெஷர். ஸோ சக்ஷன் ப்ரெஷர் அப்படின்னா என்னென்னா, அந்த செல் கெப்பாசிட்டியில் செல்லுக்கு உள்ள எந்த அளவுக்கு வாட்டர் கண்டென்ட்டை வந்து சக் பண்ணுது. இப்போ ரூட்டில் இருந்து வந்து வாட்டர் கண்டென்ட்டை வந்து சக் பண்ணி எடுத்துக்குது, உறிஞ்சி எடுத்துக்குது. ஸோ அதோடைய ப்ரெஷரை வந்து மென்ஷன் பண்ணுறது தான் வந்து சக்ஷன் ப்ரெஷர், எஸ்பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சக்ஷன் ப்ரெஷர்ஸ் பார்த்திங்கன்னா இட்ஸ் வில் பி ரிலேட்டட் டு த ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர் அண்ட் டர்கர் ப்ரெஷர். ஸோ இந்த சக்ஷன் ப்ரெஷர் வந்து எப்படி இது ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர் கூடயும் ரிலேட்டிவாக இருக்குது, டர்கர் ப்ரெஷரையும் கூடயும் ரிலேட்டிவாக இருக்குதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சக்ஷன் ப்ரெஷர் ஈக்குவல் டு ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர் மைனஸ் turgor pressure. So as water enter to the plant cell, the turgor pressure of the cell increasing while the osmotic pressure decreasing when the pressures are equal. So இந்த turgor pressure வந்து ஒரு செல்லுக்குள்ளே போகும்போது எப்போ அது வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர் வந்து என்ன ஆகுது, நம்ம ஆட்டோமேட்டிக்காக டிக்ரீஸ் ஆகிடுது. ஸோ அந்த டைமில் வந்து என்ன ஆகுது, ஒன்று இன்க்ரீஸ் ஆகும்போது ஒன்று டிக்ரீஸ் ஆகும்போது ஈக்குவலில் வந்து கொண்டு வந்து முடிஞ்சு ஜீரோவில் வந்து கொண்டு வந்து முடிஞ்சிருது. ஸோ ஆஸ் த சக்ஷன் ப்ரெஷர் ஆஃப் த cell become the zero, water stop entering the cell. ஸோ எப்போ இந்த சக்ஷன் ப்ரெஷர் வந்து ஜீரோவில் இருக்குதோ அந்த டைம் வந்து அந்த பிளான்ட் வந்து என்ன பண்ணும்னா, ஸோ நார்மலாக அதுக்கு நம்ம பிளான்ட்டுக்கு தேவையான வாட்டர் கண்டென்ட் வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு அது மறுபடியும் வந்து சக் பண்ணுறதை வந்து என்ன பண்ணிடுது, ஸ்டாப் பண்ணிடுது. அந்த செல்லுக்குள்ளே வாட்டர் போகிறத வந்து ஸ்டாப் பண்ணிடுது. ஸோ இதனால் வந்து அந்த பிளான்ட் செல்ஸ் வந்து எப்போவுமே வந்து பர்ஸ்ட் ஆகாது, அதிகமாக அப்சர்வ் பண்ணி வெடிக்காது. ஸோ இந்த ஹைப்போடோனிக் சொல்யூஷனார் வாட்டர் இது வந்து ரொம்ப டர்ஜிட் அப்படிங்கிறது உப்பி இருக்கும். அந்த செல் வந்து உப்பி அதோட டர்கர் ப்ரெஷரில் வந்து ஜீரோவாக இருக்கும்போது என்னவாக இருக்கும்னா சக்ஷன் ப்ரெஷரும் ஆஸ்மோட்டிக் ப்ரெஷரும் வந்து ஈக்குவலாக அது பிளான்ட்டில் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் அதோட வாட்டரை வந்து அப்சர்வ் பண்ணாது. ஸோ அந்த இடத்துல டர்ஜிட்டாக வந்து உப்பி இருக்கும். ஸோ ஆஸ் அ சக்ஷன் ப்ரெஷர் ஆஃப் த ஃப்ளாசிட் செல்ஸ் is equal the osmotic pressure of the cell, the water absorbing capacity of the cells depend on the solute concentration of the cell of the osmotic pressure. ஸோ அந்த வாட்டர் வந்து அப்சார்ப் பண்ணக்கூடிய லெவலும் அந்த ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர் லெவல் வந்து எப்படி இருக்கும்னா, அந்த வாட்டரை வந்து அந்த பிளான்ட் எவ்வளோ கெப்பாசிட்டிக்கு வந்து அப்சார்ப் பண்ணி அந்த சொல்யூட்டோட கான்சன்ட்ரேஷனோட வச்சுருக்குதோ அதை பொறுத்து வந்து ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து சக்ஷன் ப்ரெஷர். ஸோ சக்ஷன் ப்ரெஷர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இட்ஸ் வில் பி ரிலேட்டட் வித் ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர் அண்ட் டர்கர் ப்ரெஷர். So next we discuss about the significance of
டர்ஜிட்டி. ஸோ அந்த செல் வந்து உப்பு இருக்கிறதுல வந்து என்னென்ன ஒரு யூசஸ் இருக்குது, என்னென்ன எதுக்கெல்லாம் அது வந்து அது ஹெல்ப் ஆகுது அந்த டர்ஜிட்டி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இட் வில் பி ஹெல்ப்ஸ் இன் த மெயின்டைனிங் த ஷேப் ஆஃப் த செல்லுடைய ஷேப் வந்து இப்போ டிஃபைனடு ஷேப் இந்த மாதிரினா இந்த டிஃபைனடு ஷேப்பை வந்து வச்சுருக்கிறதுக்கு அது ரொம்ப யூஸ் ஆகுது ஃப்ரம் இட்ஸ் வில் ஃபார்ம் ஆஃப் த செல். So the turgid cells it will present at the tip of the root. It will be help in the penetration of the root into the soil. ஸோ இந்த மாதிரி உப்பு இருக்கிற செல்ஸ் எல்லாம் வந்து இந்த ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா சாயிலில் வந்து ரூட் வந்து நல்லா பெனிட்ரேட் ஆகி அப்படியே பிடிச்சிருக்கிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா த லீவ்ஸ் ஆர் ஹெல்ட் இன் த ஹரிசாண்டல் பொசிஷன்ஸ் பை த டைட்லி பேக்டு டர்ஜிட் செல். ஸோ இந்த ஹரிசாண்டல் டைரக்ஷனில் இருக்கிற லீஃப் எல்லாம் வந்து நல்லா பிரைட்டாக இருக்கிறதுக்கு வந்து ஸோ இதோடைய மெயின் யூசஸ்ன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டொமேட்டா ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் இட்ஸ் வில் பி ரெகுலேட்டிங் ஆஃப் த டர்ஜிட். ஸோ காட் செல்ஸ் நம்மளுக்கு தெரியும் ஸ்டொமேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்னால் எப்படி இருக்கும்னு நம்ம பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி ஸ்டொமேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. ஓப்பனிங்னா ஸ்பேஸ் இருக்கும், க்ளோசிங்னா வந்து க்ளோஸில் இருக்கும். ஸோ இதுக்கு மேலே வந்து சப்சிடியரி செல்ஸ் இருக்கும். ஸோ இதோடைய ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங்ஸ் எல்லாமே வந்து ரெகுலேட் பண்ணுறத வந்து இந்த டர்ஜிடிட்டி தான். ஸோ உப்பு இருந்துச்சுன்னா அது ஓப்பனாக இருக்கும். அதே வந்து சுருங்கி ஸ்விங் ஆயிடுச்சுன்னா வந்து திருப்பி க்ளோசிங்காக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா வந்து டர்ஜிட்டி இஸ் எசென்ஷியல் ஃபார் த செல் டிவிஷன் அண்ட் இஸ் எசென்ஷியல் ஃபார் த ப்ராப்பர் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் பிளான்ட்ஸ். ஸோ செல் டிவிஷனுக்கும் பிளான்ட்டோடைய க்ரோத் டெவலப்மெண்ட்டுக்கும் இது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ மூமெண்ட் ஆஃப் த லீவ்ஸ் இப்போ டச்மீ நாட்மி பிளான்ட் அப்படிங்கிறதுனா மைமோசா பியூடிகா. ஸோ டச்மீ நாட்மி பிளான்ட்டோடைய பொட்டானிக்கல் நேம் வந்து மைமோசா பியூடிகா. ஸோ இந்த மைமோசா பியூடிகா வந்து என்ன பண்ணோம்னா அதோடைய லீஃபை வந்து நம்ம யாராவது போய் தொட்ட உடனே என்ன ஆயிருன்னா வந்து ஸ்ரிங்காகி சுருங்கிக்கும். ஸோ இதெல்லாமே வந்து எதனால் நடக்கக்கூடிய இந்த டர்ஜிட் ப்ரெஷர்னால் நடக்கக்கூடியது. அது ஏன் அந்த செடி வந்து தொட்ட உடனே வந்து சுருங்குது அப்படின்னு பார்த்தோம்னா பிகாஸ் ஆஃப் த நர்வஸ் சிஸ்டம். ஸோ இதுதான் அந்த சின்ன சின்ன லீஃபில் இந்த வெயின்ஸ் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். இந்த நர்வ்ஸ் வந்து இந்த சென்ட்ரல் நர்வ்ஸ் கூட வந்து இப்படி நல்லா கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ யாராவது ஒருத்தர் வந்து இப்போ ப்ரிடேட்டர்ஸ் ஏதாவது ஒரு எனிமி கிட்டேருந்து அது அந்த பிளான்ட்டை வந்து அது காப்பாற்றிக்கணும்னு நினைக்கும் போது என்ன ஆகும்னா இந்த லீஃபை வந்து லைட்டாக தொடும்போது என்ன ஆகும்னா இதில் இருக்கக்கூடிய நர்வஸ் சிஸ்டம் வந்து இந்த வெயினை வந்து பிடிச்சி உள்ளே இழுக்கும், அப்படியே சக் பண்ணும். உள்ளே இழுக்கும்போது என்ன ஆகுனா ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன ஆயிடுது அந்த லீஃப் வந்து சுருண்டு போயிடுது. ஸோ இது வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த யூசஸ் இன் த டர்ஜிட்டி. இந்த செல் வந்து டர்ஜிட்டி ஆகிறவங்க எடுத்தால் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா herbaceous plant non-woody stems are held erect through the closely packed in the turgid cells. ஸோ இந்த non-woody stems எல்லாம் வந்து herbaceous plant சின்ன ஹெர்பேசியஸ் பிளான்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த woody stems non-woody ஸ்டெம்ஸ்லாம் இருக்கிறதுல வந்து டைட்டாக வந்து இந்த செல்ஸ் வந்து பேக் ஆகிருக்கும். ஸோ இட்ஸ் வில் பி ப்ரிவென்டிங் த பிளான்ஸ் ஃப்ரம் த வைல்டிங் ப்ராசஸ். இந்த வைல்டிங்னா இந்த வாடுதல் கருகி போகிறதுல எல்லாம் இருந்து வந்து இது வந்து காப்பாற்றுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து சுக்ரோஸ் டிரான்ஸ்போர்ட் அதாவது வந்து வாட்டர் வந்து எப்படி டிரான்ஸ்போர்ட் ஆகுது ஒரு பிளான்ட்டில் அப்படிங்கிறதான் வந்து இந்த டயக்ராம் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து 5th யூனிட்டில் அனாட்டமின்னு நம்ம படிச்சிருப்போம். ஜைலம் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா இட்ஸ் வில் பி டிரான்ஸ்போர்ட்டிங் த வாட்டர் மெட்டீரியல்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து ஜைலம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம். ஸோ அந்த ஜைலமில் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெசல்ஸ் அதாவது எலமெண்ட்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ சைலம் பேரன் கைமா இருக்கும், சைலம் குளோரன் கைமாஸ் இருக்கும், கம்பானியன் செல்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறையான நம்ம வந்து பார்த்துருக்கோம் சைலமில் வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாமே எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா சக்கிங் ப்ரெஷர் கீழே ரூட்டில் இருந்து வாட்டரை அப்சார்வ் பண்ணி மேலே போகும். இந்த சைலம் வந்து என்ன பண்ணலாம் ஒன்லி ஒன் டைரக்ஷனில் தான் வந்து என்ன பண்ணும் வாட்டரை வந்து எடுத்துகிட்டு போகும். இது வந்து ரிட்டர்னிங் ப்ராசஸ் வந்து வராது. ஸோ எக்ஸஸ் ஆஃப் வாட்டர் இருந்துச்சுன்னா என்ன ஆகுனா லீஃபில் வந்து டிரான்ஸ்பிரேஷன் ப்ராசஸ் மூலமாக வந்து என்ன ஆயிரும் லீஃபில் விட்டு வெளியே போயிடும். இதுதான் வந்து நடக்கும். ஸோ இப்போ இந்த டயக்ராமில் பார்த்திங்கன்னா ஒரு 6 ஸ்டெப்ஸ் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு ஒன் என்ன அப்படின்னா வந்து டிரான்ஸ்பிரேஷன் புல். டிரான்ஸ்பிரேஷன் புல்லுன்னா நம்ம வந்து
நல்லா புல் பண்ணி அந்த வாட்டரை வந்து சக் பண்ணி சைலம் வெசல்ஸுக்கு வாட்டர்ஸை வந்து எடுத்துகிட்டு போகுது. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ப்ராசஸ் சொல்கிறாங்க. ஸோ இந்த சைலம் வெசல்ஸ் வந்து வாட்டருக்கு எடுத்துகிட்டு போகும்போது செகண்ட் வந்து என்னென்னா இந்த ஃப்ளோயம் வந்து என்னத்தை எடுத்துகிட்டு போகும்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் மெட்டீரியல்ஸை வந்து ஃப்ளோயம் செல்ஸ் எடுத்துகிட்டு போகும். ஸோ இந்த ஃப்ளோயம் செல்ஸ் வந்து சுக்ரோஸ்னாலே வந்து ஃபுட் மெட்டீரியல்ஸ் தான். இது வந்து என்ன பண்ணுது, இந்த லீஃப் இதுதான் வந்து லீஃபு. இந்த லீஃபில் ப்ரிப்பேர் ஆன ஃபுட் மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து கம்பானியன் செல்ஸ் மூலமாக வந்து எதுக்கு வருது, இந்த ஃப்ளோயம் வெசல்ஸுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அந்த இடத்துல வந்து என்ன ஆகும்னா ஃபுட் மெட்டீரியல்ஸில் வந்து வாட்டர் பொட்டன்ஷியல் லெவல் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அந்த டைம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த சைலம் வெசல்ஸ் வந்து ஆஸ்மோசிஸ் ப்ராசஸ் மூலமாக இந்த வாட்டரை வந்து எதுக்கு கொடுக்குது, இந்த CO டியூபுக்கு கொடுக்குது. புரியுதுங்களா? நம்ம பிளான்ட்டில் வெவ்வேறு இடத்துக்கு தேவையான வாட்டரை கொடுக்கறதா இந்த சைலத்துடைய ஒர்க். ஸோ அப்போ இந்த வாட்டரை வந்து தேர்டாக என்ன பண்ணுது, இந்த சுக்ரோஸ் இருக்கக்கூடிய CO டியூப் அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே என்ன பண்ணுது, வாட்டரை கொடுக்குது. ஸோ இப்போ இது வந்து வாட்டரை கொடுக்கும்போது என்ன ஆகுன்னா இன்டர்னலாக இருக்கக்கூடிய ப்ரெஷர் வந்து அந்த டிஃப்ரெண்ட்டாக என்ன ஆகும், CO டியூப்ல இருந்து சிங்க் செல்ஸ் அப்படின்னா என்னென்னா இந்த இலையில இருந்து வேர் வரைக்குமே வந்து என்ன ஆகுது, இந்த செல்ஸுக்கு எல்லாமே வந்து அதோட ஃபுட் மெட்டீரியல்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. ஸோ அடுத்தது என்ன ஆகும்னா அன்லோடட் இன்டு த சிங்க் செல்ஸ். ஸோ இந்த சுக்ரோசஸ் எல்லாம் என்ன பண்ணுன்னா எக்ஸஸ் ஆஃப் சுக்ரோசஸ் வந்து என்ன பண்ணிக்கும், லோட் பண்ணி வச்சுக்குது. ஸோ இது மூலமாக வந்து இந்த வாட்டர் வந்து எக்ஸஸான வாட்டர்ஸ் வந்து இந்த CO டியூப்பில் இருந்துச்சுன்னா அந்த CO டியூப் என்ன பண்ணிடுது, மறுபடியும் அது சைலத்துக்கே கொடுத்து நீ மறுபடியும் என்ன பண்ணிக்க, இந்த பிளான்ட்டுக்கே வந்து இந்த வாட்டர் சப்ளை பண்ணுன்னு சொல்லிட்டு எகைன் இட்ஸ் வில் பி கிவிங். ஸோ இந்த ப்ராசஸ் தான் வந்து என்ன ஆகும்னா ரிப்பீட்டடாக வந்து வாட்டர் கண்டென்ட், அதாவது வந்து வாட்டர் மினரல்ஸ் ஆகட்டும், ஃபுட் மெட்டீரியல்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஆகட்டும், இது வந்து என்ன ஆகும், கண்டினியூஸாக வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் வந்து சுக்ரோஸ் இட்ஸ் வில் பி டிரான்ஸ்போர்ட்டிங் இன் பிளான்ட்ஸ். So next we will discuss about the significance of osmosis. So significance of osmosis na the osmosis oda uses வந்து என்னென்ன. So water is absorbed by the process of osmosis in root. So cell to cell movement of the water is possible due to the osmosis. இந்த osmosis process மூலமாக தான் ஒரு செல்லில் இருந்து இன்னொரு செல்லுக்கு வந்து என்ன ஆகுது, வாட்டர் வந்து மூவ் ஆகுது. So turgidity resulting from the osmosis helps in maintaining the shape and form the plant cell. ஸோ இதுதான் வந்து என்ன ஆகுதுன்னா வந்து செல்லை உப்ப வச்சு அந்த செல்லுக்கு தேவையான ஷேப்பையும் அதோடைய ஸ்ட்ரென்தனிங் அதுக்கு பிளான்ட் பாடிக்கு தேவையானதை வந்து கொடுக்கறத வந்து இதோடைய மெயின் ஒர்க்காக இருக்குது. ஸோ இந்த ஆஸ்மோசிஸ் வந்து அஃபெக்ட் த காட் செல்ஸ் மூமெண்ட் டியூ டு த டர்கர் சேஞ்சஸ், ஹென்ஸ் த ரெகுலேட்டிங் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங். ஸோ இந்த ஆஸ்மோசிஸ் ப்ராசஸ் வந்து ஒவ்வொரு டைம் என்ன பண்ணோம்னா இந்த காட் செல்ஸோடைய மூமெண்ட், அதாவது வந்து அந்த உப்பி இருக்கிறத வந்து சேஞ்ச் பண்ணி எல்லா டைமுமே வந்து உப்பி இருக்கிறதுக்கே வந்து வச்சுருக்காது. உப்பி இருக்கிற செல் அது அப்படியே செல் டு செல் மூமெண்ட் இருந்தால் மட்டும்தான் வந்து என்ன ஆகும், ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ப்ராசஸ் வந்து ஆஸ்மோசிஸில் வந்து நடக்கும். Then turgidity of the plant is maintaining the rigidity, அதோடைய உப்பி இருந்து அதோட ஸ்ட்ரென்தனிங் பண்ணுறத வந்து இதில் அந்த ஆஸ்மோசிஸ் ப்ராசஸ் மூலமாக தான் வந்து நடக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து சிக்னிஃபிகன்ஸ். இதெல்லாமே வந்து ஆஸ்மோசிஸ் ப்ராசஸோடைய மெயின் ரோல். ஸோ நம்ம இன்றைக்கி என்னென்னலாம் பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர்னால் என்ன. ஸோ ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து ஓபின்னு சொல்லுவாங்க. அதை மெஷர் பண்ணுற யூனிட் வந்து பார்த்திங்கன்னா வந்து அட்மாஸ்பியர் இல்லாட்டி பார் யூனிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ்னால் இந்த சீ வாட்டர், கடல் நீர் வந்து பியூர் வாட்டராக வந்து வாட்டர் பியூரிஃபிகேஷன் டெக்னாலஜி எல்லாமே வந்து இந்த ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் ப்ராசஸ் மூலமாக தான் நடக்குது. ஸோ ஆஸ்மோட்டிக் பொட்டன்ஷியல் அப்படின்னா என்னென்னா ஆஸ்மோட்டிக் பொட்டன்ஷியலை வந்து இந்த கிரேக் லெட்டரில் வந்து பை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ வாட்டர் பொட்டன்ஷியலை வந்து என்ன சொல்லணும்னா சை. வாட்டர் பொட்டன்ஷியல் வந்து டினேட் பண்ணக்கூடிய மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா வந்து பார் யூனிட்டில் தான் சொல்லுவோம். அதோட கிரேக் லெட்டர் தான் வந்து சை. ஸோ ஒரு பார் அப்படிங்கிறது வந்து என்னன்னு பார்த்தோம்னா 0.987 அட்மாஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஆஸ்மோட்டிக் ரிலேஷன் டு த பிளான்ட் செல்ஸ் பார்த்திங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து டர்கர் ப்ரெஷர் இருக்குது, இன்னொன்று பார்த்திங்கன்னா வந்து சக்ஷன் ப்ரெஷர். ஸோ இந்த சக்ஷன் ப்ரெஷர் அப்படிங்கிறது பார்த்தோம்னா வந்து இட்ஸ் வில் பி ரிலேட்டட் டு த ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர் அண்ட் டர்கர் ப்ரெஷர் கூட சேர்ந்ததாக இருக்கும்.
இருக்கும். ஸோ இந்த டர்ஜிட்டியோட ரோல் என்ன, ஒய் இட்ஸ் வில் பி யூஸிங் பார்த்தா இட்ஸ் வில் பி கிவிங் த ஷேப் டு த பிளான்ட், டைட்லி பேக்கிங் த செல்ஸ். அந்த டச் மீ நாட் பி பிளான்ட் ஆகட்டும், வேரோட ஊனி பெனிட்ரேட் பண்ணுறதுக்காகட்டும், வைல்டிங் ப்ராசஸ் எல்லாத்துக்குமே வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து ஓவராலாக வந்து சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஆஸ்மோசிஸ்குள்ளே தான் வந்து இது எல்லாமே வருது. ஸோ இதை தான் வந்து நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ லெட் பி ப்ராக்டிஸிங் சம் கொஸ்டின் அபவுட் திஸ் டாபிக். ஸோ ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் வில் பி டிஃபர் ஃப்ரம் நார்மல் ஆஸ்மோசிஸ் ப்ராசஸ் பிகாஸ் இன் ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் வந்து நார்மல் ப்ராசஸ் இல்லைன்னு சொல்கிறாங்க. நார்மல் ஆஸ்மோசிஸ் ப்ராசஸ் இல்லை. எதனால்? ஆப்ஷன் ஏ, சால்வெண்ட் மூவ்ஸ் ஃப்ரம் ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு லோவர் கான்சன்ட்ரேஷன். ஆப்ஷன் பி, த ப்ரெஷர் லெவல் தேன் osmotic pressure is applied. Option C, it is an active process requiring ATP. Option D, it occurs only in living cells. ஸோ இந்த ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் வந்து எப்படி டிஃபர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெஷர் லெவல் தென் ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர் இஸ் அப்ளைட். தட் இஸ் அ லெஸ் ப்ரெஷர் தான் வந்து என்ன பண்ணுறாங்க, ஆஸ்மோட்டிக் ப்ரெஷரில் வந்து அப்ளை பண்ணுறாங்க. தான் வந்து இது வந்து ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் ப்ராசஸ் வந்து டிஃபர் ஃப்ரம் த ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர். Next question. So when a plant is placed in the hypotonic solution, what occur? ஸோ ஹைப்போடானிக் நம்ம 3 டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன் பார்த்தோம். ஹைப்போடானிக் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து கான்சன்ட்ரேஷன் இஸ் லோவர் செல்ஸில் வந்து லோவராக இருக்கக்கூடியது. ஸோ ஹைப்போடானிக்னாலே வந்து என்ன தான் வரும்னு பார்த்தோம், எந்த செல்ஸில் வந்து ஹைப்போடானிக் சொல்யூஷன் வரும். ஸோ ஹைப்போடானிக் சொல்யூஷன்னா வந்து எண்டோ ஆஸ்மோசிஸில் வரும். ஹைப்பர்டானிக் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து எக்ஸோ ஆஸ்மோசிஸில் வரும்னு பார்த்தோம். ஸோ what it will be occur. So option A, exosmosis leading to the plasmolysis. Option B, endosmosis leading to turgidity. Option C, no net water movement. Option D, the cell become flaccid. So option B, the endosmosis leading to the turgidity is the correct answer. In a fully turgid cell, which of the following relationship is true? Option A, diffusion pressure deficit equal to optimum pressure. Option B, turgid pressure equal to 0. Option C, DPT, diffusion pressure deficit is 0 and the wall pressure is 0. So the turgid cells na வந்து என்னவா இருக்குன்னு பார்த்திருக்கோம், DPT இது வந்து மைனஸ்னு பார்த்தோம். ஸோ த டிஃப்யூஷன் ப்ரெஷர் டெஃபிசிட்க்கு வந்து என்னவா தான் இருக்குது, 0ல தான் இருக்கும். ஸோ தட் இஸ் அ ட்ரூ ரிலேஷன்ஷிப். The fourth question, what is the significance of turgidity in plant cells regarding growth? Growth பொறுத்து வந்து அதோடைய turgidity in plant. Option A, it causes shrinkage of the cell. Option B, it increasing the solute potential. Option C, it aid in cell elongation and enlargement. Option D, it reduces the water loss. ஸோ இது வந்து எதுக்கு யூஸ் ஆகும்? It aid in cell elongation and enlargement is the correct answer. So fifth question. So which organelle in a plant cell is primarily responsible for maintaining the turgidity? So turgidity வந்து மெயின்டைன் பண்ணுறதுல வந்து எது வந்து ஒரு முக்கியமான வாய்ப்பு வச்சிருக்கு, ஒரு ரெஸ்பான்சிபிளாக இருக்கு? ஆப்ஷன் ஏ, நியூக்ளியஸ். ஆப்ஷன் பி, மைட்டோகாண்ட்ரியா. ஆப்ஷன் சி, செல் வால். ஆப்ஷன் டி, லார்ஜ் சென்ட்ரல் வால் வேக்யூல். ஸோ இந்த ப்ரிமியர் ரோல் அப்படின்னு பார்த்தாலே வந்து இந்த லார்ஜ் சென்ட்ரல் வேக்யூல் தான் வந்து எதுக்கு யூஸ் ஆகும், இந்த மெயின்டைனிங் த turgidity. So option D, large central vacuole is the correct answer. So in next class we will discuss about the plasmolysis. The next topic is plasmolysis. Types of plasmolysis na concave plasmolysis and convex plasmolysis na 2 types of plasmolysis இருக்கு. Then plasmolysis forms அப்படினா பார்த்தனா incipient plasmolysis, cap plasmolysis, சிஸ்ட்ரோஃபி பிளாஸ்மோலைசிஸ் அண்ட் ஃபால்ஸ் பிளாஸ்மோலைசிஸ்னு நிறையா ஃபார்ம்ஸ் இருக்குது. ஸோ அதோடைய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் என்னென்னு we will discuss on the next class. So I hope you are understanding about this video. Study well. We will meet on the next class. Thank you.